மனம் சஞ்சலப்படாம இருக்கும் போது அறிவு கூர்மையா யோசிக்குது. மனம் வந்து சஞ்சலப்படும் போது அறிவானது பேதலிச்சு போகுது. நமக்குள்ளதான் அந்த உலகம் இருக்கு, வெளியே இல்ல. நம்ம ஏதாவது ஒரு பக்கம் தப்புன்னு நினைக்கிறோம்னா அந்த தப்பானது நமக்குள்ளேயே இருக்குன்னு. இந்த கர்மாவானது எதன் வழியாக நம்ம வெளிப்படுது? உணர்ச்சி தான் காரணம். அந்த உணர்ச்சி எதிலிருந்து வருது? அறிவின் மூலமாக வருது. அறிவுங்கிறது என்ன? மனம்தான். இதுல வந்து முக்கியமா ஒரு விஷயத்த வந்து தெளிவா சொல்றாங்க. என்ன அப்படின்னா, உணர்ச்சி அப்படிங்கிறது தான் இதை வந்து கர்மாவை வந்து நம்ம உருவாக்குது அப்படிங்கிறது தான் இதுல தெளிவா சொல்றாங்க. உணர்ச்சி அப்படிங்கிறது எங்க உருவாகுதுன்னா உணர்பவன் மூலமா உருவாகுது. இப்ப இது ரெண்டுமே இல்லாம கர்மா அப்படிங்கிறது நல்லிஃபை ஆனா மட்டும்தான் நமக்கு மோட்சம் அப்படிங்கிறது ஒண்ணு கிடைக்கும். அந்த மோட்சம் அப்படிங்கிறது நம்ம அடையணும் அப்படின்னா உணர்பவனும் சேர்ந்து நசுக்கப்படணும். உணர்பவன்னா நம்ம இறக்கணும் அப்படிங்கிறது இல்ல, மனமானது நசுக்கப்படணும். அப்படின்னா ஜீவன் முக்தர்களா ஆகணும். அந்த ஜீவன் முக்தர் நிலையில நம்ம போகும்போது மட்டும்தான் எதை பார்த்தாலும் டியூவாலிட்டி, நான் டியூவாலிட்டி, அதாவது இது வந்து சரி, இது தவறு, இது கருப்பு வெள்ளை அப்படிங்கிற ஒரு நான் டியூவாலிட்டி ஸ்டேட்டுக்குள்ள போனா மட்டும்தான் அது முடியும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்ப வசிஷ்டர் வந்து ராமருக்கு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப வசிஷ்டர் வந்து என்ன சொல்றாருன்னா ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வச்சு சொல்லிட்டே இருக்காரு. அந்த எக்ஸாம்பிள்ல இப்ப இத விஷயத்த நான் சொன்ன கண்டென்ட்டை தெளிவா புரிய வைக்கிறதுக்காக வேண்டி ஒரு கதை சொல்றாரு. அந்த கதையில என்ன, யமதர்ம ராஜா இருக்காரு. அந்த யமதர்ம ராஜாவோடைய காரியதரிசிகள் வந்து என்ன பண்றாங்க, அந்த உலகத்தை அழிக்கணும்னு முயற்சி பண்றாங்க. அந்த உலகத்தை அழிக்கணும்னு முயற்சி பண்ணும் போது அவங்க என்ன பண்றாங்க, அவர் மிருத்யு வருணன் பகவானை கூப்பிட்டு நீ வந்து உலகத்தை அழிச்சிடுன்னு சொல்றாங்க. உலகத்தை அழிக்கணும்னு முயற்சி பண்ணும் போது அங்க வந்து ஒரு ஆகாசஜன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அந்த ஆகாசஜனை மட்டும் அவங்க அழிக்கவே முடியல, சுத்தமா அழிக்க முடியல. எல்லாமே அழிஞ்சு போச்சு, அவரை மட்டும் அழிக்கவே முடியல. இவன் என்ன பண்ணாலும் அழிக்க முடியல, நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் யமதர்ம ராஜாட்ட போய் சொல்லவும், அப்போ நீ நினைக்கிற மாதிரி ஒருத்தங்களை இருந்து எப்படி வேணாலும் நீ வந்து அழிக்க முடியாது, அவங்க கர்மா வந்து டிசைட் பண்ணணும். இந்த டைம்ல இப்படி இவங்களை அழிக்கணும் அப்படிங்கறத அந்த கர்ம வினை தான் டிசைட் பண்ணும். அப்ப அவருடைய கர்மா என்ன நீ தெரிஞ்சுட்டு வா அப்படின்னு சொல்லி அவரை சொல்றாரு. அப்போ எல்லா பக்கம் போய் தேடாராம் இந்த ஆகாசனுடைய இது என்னவா இருக்கும், கர்ம வினை என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தேடுறாரு. எங்கேயுமே கிடைக்கவே இல்லை. இவருக்கு எந்த விதமான ஒரு கர்ம வினையுமே இல்லையே, எப்படி இப்படி ஒருத்தர் இப்படி இருக்கிறாரு, உருவமா இருக்காரு, எப்படி இது பாசிபிள் அப்படின்னு சொல்லி யமதர்மர் கிட்ட போய் வர்ணன் கேட்கவும் அவர் வந்து யமன் சொல்றாரு, அதாவது பிரம்மத்திலிருந்து ஒரு பிரபஞ்சத்துக்குள்ள பிரபஞ்சமா மாறுறதுக்கு, இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது இங்க நம்ம பாக்குற எல்லாமே பிரபஞ்சம் தான். இது எல்லாமே எதால் ஆக்கப்பட்டிருக்கு? பிரம்மத்தால் ஆக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த ஆகாசஜன் அப்படிங்கிற வந்து நிர்மலமா இருக்கான், அவனுக்கு எந்த உதவியுமே இல்ல, தேவைப்படல. அதாவது ஒரு பஞ்சபூதங்களாலதான் இந்த உருவம் உருவாகுது, அந்த உதவி கூட அவனுக்கு தேவைப்படல. அதாவது இந்த உருவமே அப்ப அவனுக்கு கிடையாது. ஏன்னா அவனுக்கு எந்த தேவையுமே இல்லை, காரணமும் இல்லை, அதனால ஏற்படக்கூட காரியமும் இல்லை. அப்படி இருக்கிறனால அவன் சூன்யமான நிலையில இருக்கான். அந்த சூன்யமான நிலையில இருக்கக்கூடிய தன்மையில இருக்கிறனால அவனை வந்து நீ அழிக்க முடியாது, அவனுக்கு கர்மாவும் இல்லை. அப்ப எப்படி அவன் உருவமா தெரியறான் அப்படின்னு அவங்க கேட்கிறாங்க. உருவமா தெரியறான்னா அப்ப வந்து அவனுக்கு ஏதோ ஒரு சாலிடா ஏதோ ஒன்று இருக்குன்னு தானே அர்த்தம் அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கும் அவர் தெளிவா சொல்றாரு, நீங்க எப்படி பாக்குறீங்களோ அப்படிதான் உலகம் தெரியும். உன்னோட ஆங்கிள் இருந்து நீ பார்க்கும்போது அவனுக்கு உருவம் இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனா உண்மையில அவனுக்கு உருவம் கிடையாது அப்படின்னு அதை சொல்றாரு. அதை சொல்லி புரிய வைக்கிறாரு. உடனே வர்ணன் வந்து அதை புரிஞ்சுக்கிறாரு. புரிஞ்ச உடனே அடுத்த சாப்டர், அடுத்த இதுக்கு நம்ம போனோம். அப்ப ராமர் திருப்பி கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு, இந்த ஆகாசஜன் அப்படிங்கிறவர் யாரு, பிரம்மாவா அப்படின்னு சொல்லி வசிஷ்டர்கிட்ட கேட்டவும் வசிஷ்டர் சொல்ற, ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான், அதாவது ஆகாசஜன் அப்படிங்கிறது பிரம்மா தான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப பிரம்மாவுக்கு வந்து அவர் தொடர்றாரு, அவரோட கேள்வி வந்து அவர் தொடர்றாரு. அவர் என்ன கேட்கிறாருன்னா, அப்ப வந்து இப்ப இந்த பிரம்மான்னு சொல்றீங்கல்ல, அவருக்கு மட்டும் ஏன் கர்மா ஒட்ட மாட்டேங்குது, அவர்ல தான் இந்த உலகம் வந்து வந்திருக்கு அப்படிங்கிறீங்க, அப்ப ஏன் இந்த உலகத்துல அவருக்கு மட்டும் இந்த கர்ம வினைங்கிறது ஏன் ஒட்ட மாட்டேங்குது அப்படின்னு கேட்ட உடனே அதுக்கு அவங்க என்ன சொல்றாருன்னா, பிரம்மாவுக்கு வந்து காரணமும் இல்லை காரியமும் இல்லை, எதுவும் இவர் மூலமா இந்த பிரம்மத்திலிருந்து இந்த உலகம் வந்து உருவானாலும் கூட எந்த பர்பஸுமே இல்லை. பர்பஸ் இல்லாம அது தன்னை போல, காரணமும் இல்லாம காரியமும் இல்லாம தன்னை போல அது நடந்தனால அது வந்து அவருக்கு கர்மாவே கிடையாது. ஆனா மற்ற ஜீவராசிகளுக்கு அந்த கர்மம்ங்கிறது ஏன் இருக்கு அப்படின்னா, மற்ற ஜீவராசிகளுக்கு வந்து எல்லாமே காரணமும் இருக்கு, பர்பஸ் இருக்கு, இது பண்றதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு. பர்பஸ்னு ஒண்ணு ஃபார்ம் ஆனாலே அதுக்கு கர்மம்னு ஒண்ணு ஃபார்ம் ஆயிருது. அப்போ அதனாலதான் வந்து இது இப்படி இருக்கு அப்படின்னு அவர் எக்ஸ்பிளனேஷன் சொல்றாரு. அதே மாதிரி இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, இந்த மற்ற ஜீவராசிகளுக்கு வந்து எப்பவுமே வந்து 2 உடல் இருக்கும். ஆனா இந்த பிரம்மாவா இருக்கக்கூடிய அவருக்கு வந்து ஒரே உடல் தான். அந்த ஒரே உடல் அப்படிங்கிறது இந்த சூஷ்ம சரீரம் மட்டும்தான்.
இந்த சூஷ்ம சரீரம்ங்கிறது பிரம்மம். இந்த பிரம்மத்திலேயே லயித்து இருக்கிறதுனால அவங்களுக்கு ரெண்டு இது கிடையாது. அதே மாதிரி மற்ற உயிரினங்களுக்கு ரெண்டு ரூபமா இருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா சூஷ்ம சரீரமா இருக்கக்கூடிய ஒண்ணும், இன்னொன்னு பூத உடல் ரெண்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அத சூஷ்ம சரீரமா இருக்கிறது தான் சத்தியம். சத்தியம்ங்கிறது இந்த சூஷ்ம சரீரம் தான். இப்போ அசத்தியம் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த பூத உடல்ங்கிறது அசத்தியமா இருக்கு. அதாவது இந்த பிரம்மத்துல இருந்து இந்த உருவாகக்கூடிய இந்த ஜீவன் அப்படிங்கிறது கண்டிப்பா ஒரு சூஷ்ம சரீரத்தோட தான் பிறந்தாகணும். இந்த சூஷ்ம சரீரம் அப்படிங்கறதுதான் சத்தியம். இந்த சத்தியத்தோட இன்னொரு சத்தியம் கலக்கும் போதுதான் எதுவானாலும் ஒரு மாற்றம் அடைய முடியும். ஆனா இப்போ வந்து எதோட அது சேர்ந்திருக்கு அப்படின்னா அசத்தியத்தோட சேர்ந்திருக்கு. அசத்தியம் அப்படிங்கிறது என்ன? இந்த பூத உடல் அப்படின்னு சொல்றாரு. இந்த பூத உடலோட சேரும் போது எந்த மாற்றமும் ஏற்படாது அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. அதாவது அப்படி பார்த்தோம்னா இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது ஒரு தோற்றம் தான், ஒரு இல்யூஷன் சொல்றாங்க. இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது இல்யூஷன், நம்ம பாக்குறது எல்லாமே ஒரு இல்யூஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த இல்யூஷனா இருந்தாலும் கூட எப்படி வந்து ஒரு உடலை வந்து பாதிக்குது, ஆனா வந்து அது சூஷ்மத்தை பாதிக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் அதுக்கும் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா இப்ப கனவுல வந்து நம்ம ஒரு ரூபத்தை பாக்குறோம். ஒரு ஒரு சிங்கமோ ஒரு புலியோ ஒரு பொண்ணோ ஏதோ ஒண்ணு பாக்குறோம். பார்த்தாலும் கூட இம்மீடியட்டா அது உணர்ச்சி மூலமா இந்த யாரை பாதிக்குது? இந்த பூத உடலை வந்து பாதிக்குது. பூத உடலை தான் பாதிக்குது ஒழியோ, ஆனா அந்த சூஷ்ம இதை வந்து பாதிக்க முடியாது அப்படின்னு தெளிவா இதுல சொல்றாங்க. அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இந்த எந்த நடந்தாலும் என்ன இந்த வெளி உலகத்திற்குள்ள என்ன நடந்தாலும் அது இந்த பூத உடல்ல எதன் மூலமாக பாதிக்குது அப்படின்னா அந்த உணர்ச்சி அப்படிங்கிறது ஒண்ணுதான். இந்த உணர்ச்சியின் மூலமாகத்தான் இது வந்து உள்ள போய் சேருது. அப்ப அந்த உணர்ச்சி ஏன் ஏற்படுது? ஏன்னா அந்த அறிவுங்கிறது ஒண்ணு அதை வந்து இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணுது, அதை யோசிக்குது. ஒரு விஷயத்த இப்படிதான் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சிருக்கு. முடிவு பண்ணி வச்சதுனால உணர்ச்சின்னு ஒண்ணு உருவாகுது. அந்த உணர்ச்சியானது எதுவா போய் உட்காருது அப்படின்னா நமக்கு கர்மாவா வருது. அந்த கர்மா அப்படிங்கிறது இந்த உடலுக்கு மட்டும்தான், அந்த சூஷ்ம ரூபத்துக்கு கிடையாது. இந்த சூஷ்ம ரூபம் அப்படிங்கிறது சத்தியமான ஒண்ணு. அது என்னன்னா பிரம்மம் அப்படின்னு அது சொன்னாங்க. இப்போ அடுத்தது மனதின் சொரூபம் என்ன அப்படின்னு சொல்லி ராமர் வந்து இன்னொரு கேள்வியா கேட்கிறாரு. அடுத்த கேள்வியா என்ன சொல்றாருன்னா, மனதின் சொரூபம் என்ன? ஒரு மனம்னு சொல்றீங்க, இந்த சித்தம் அப்படின்னு சொல்றோம். அதாவது இந்த மனம்ங்கிறது என்ன அப்படின்னா அது சூஷ்மமா தான் இருக்கு, கண்ணில் படாது, கண்ணில் படக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது, ஸ்தூலமா இல்லை. அப்ப இது வந்து மனசு அப்படிங்கிறது எங்கிருந்து ஃபார்ம் ஆகுது? இந்த பிரம்மத்துல இருந்து தான் ஃபார்ம் ஆகுது, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதை ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். பிரம்மத்தின் கீழான நிலை வந்து மனம் அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அப்போ மனம்ங்கிறது எதுல இருந்து ஃபார்ம் ஆகுது? பிரம்மத்துலதான். அப்போ மனம் என்பது சூன்யம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது அதுவும் ஒரு பிரம்மம் தான், தோற்றமும் கிடையாது, மறைவும் கிடையாது, எதுவுமே கிடையாது. இல்ல சங்கல்பம் உருவாகுது. சங்கல்பம் அப்படின்னா என்ன? நான் இதை பண்ணணும், இப்படி பண்ணணும், இதுக்காக பண்ண பர்பஸ் என்னன்னா காரணம் உருவாகுது. இந்த காரணம் அப்படிங்கிறது உருவாகும் போது அது மல்டிப்ளை ஆயிட்டே இருக்கு, அதிகமாயிட்டே இருக்கு. அப்படி அதிகமாயிட்டே இருக்கு. ஆனா இதுக்கு தோற்றமும் கிடையாது, ஒரு முடிவும் கிடையாது. இது பிரம்மத்திலிருந்து தான் உருவாகுது. இது பிரம்மத்தோட கீழான நிலைன்னு சொல்றாங்க. கீழான நிலை மனம் உருவாகும் போதுதான் இந்த கர்மமானது நமக்கு ஒட்டுது. இந்த மனம் அழியும் போது நம்ம பிரம்மத்துல லயித்துல இருக்கோம் அப்படின்னு தெளிவா சொல்றாங்க. அப்ப இது என்னன்னா காரணம், ஏதோ ஒரு பர்பஸ் இருக்கு. மனம் ஒண்ணு வந்துச்சுனாலே அங்க பர்பஸ் இருக்கு, காரணம் ஒண்ணு உருவாகிருச்சு. இந்த காரணம் உருவாகும் போதே ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாமே நமக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த சங்கல்பமான கொஞ்சம் கொஞ்சமாக பூத சம்பந்தமான தேகத்தை எடுத்துக்கொண்டு அதிலேயே ஸ்திரப்படுத்தி கொள்கிறது. அதாவது இந்த சங்கல்பம் என்ன ஆகுது? இந்த பூத உடலை எடுத்துட்டு அதை வந்து அப்படியே ஸ்திரப்படுத்திக்குது. இதுதான் நான், இப்படி எல்லாம் தான் இந்த உலகம் அப்படின்னு சொல்லி ஸ்திரப்படுத்திக்குது அப்படின்னு இதுல தெளிவா சொல்றாங்க. அப்போ இதுல இன்னொன்னு என்னன்னா, பிரம்மா அல்லது அறிவோன் என்ற சத்தியத்தின் சத்தியாகிய அறியும் தன்மை வெளிநோக்கம் கொண்டால் பிரபஞ்சமாகி தோற்றம் ஏற்படுகிறது. இதுல என்ன சொல்றேன்னா, இந்த அறிவு உள்ள இருக்கு, மனம் வேற அந்த அறிவு வேற அப்படிங்கிறது இல்லை. அறிவாதான் இந்த இந்த பிரம்மமானது நமக்குள்ள செயல்பட்டு இருக்கு. அந்த சூஷ்ம ரூபத்துல இயல்பாவே இந்த மனமும் அறிவும் வந்து ஏதோ ஒரு வகையில உள்ள இருக்கு. அது ஏன் இருக்கு, எப்படி இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியல. அந்த மனம் அப்படிங்கிறது ஒண்ணு உருவாகும் போதுதான் இந்த அசைவன் ஒண்ணு ஏற்படுது. அந்த அசைவன் மூலமாக இந்த உலகம் வந்து உருவாகுது. இப்ப நம்ம பார்த்துட்டோம்னா இந்த அறிவு வந்து இந்த வெளியே இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து அறியும் போது, வெளி தோற்றத்துல ஏற்படும் போது இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது வெளிநோக்கத்துல இருக்கு. ஆனா இது உள்நோக்கத்துல போகும்போது உள்ள இருக்கு. அதுதான் மாற்றம். வெளியில நம்ம பார்க்கும்போது அது அதுல செஞ்சிருச்சுட்டு இருக்கு, உள்ள போகும்போது உள்ள இருக்கு. இப்ப இந்த மனம் அறிவு அப்படிங்கறது நம்ம பிரிச்சு பார்க்க முடியாது. இந்த மனம் உருவாகும் போதே இந்த அறிவுங்கிறதும் செயல்பட ஆரம்பிச்சிருது. மனம் சஞ்சலப்படாம இருக்கும் போது அறிவு கூர்மையா யோசிக்குது.
மனம் வந்து சஞ்சலப்படும் போது அறிவானது பேதலிச்சு போகுது. அப்போ இதுக்கும் அதுக்கும் பெரிய ஒரு மாற்றம் கிடையாது. இப்ப இந்த அறிவு வந்து வெளிநோக்கி பயணப்படுதா, இல்ல உள்நோக்கி பயணம் பண்ணுதா அப்படிங்கிறது ஒரு சில நேரம் வெளிநோக்கி பயன்படுது, ஒரு சில நேரங்கள் நமக்கு உள்நோக்கி பயணப்படுது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஆகையால் ஜகத்தாகிய அசத்தியத்திலிருந்துதான் சத்தியமாகிய பிரம்மத்தை அறிகிறோம். அசத்தியத்தின் மூலமாக தான் நம்ம வந்து பிரம்மத்தையே நம்மளால உணர முடியுது அப்படிங்கிறாங்க. அசத்தியமாக இருக்கக்கூடிய இந்த உடல் மூலமா தான் நம்மளால எதை உணர முடியுது, இந்த பிரம்மத்தையே நம்மளால உணர முடியுது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இந்த நான் அப்படிங்கிற அகம்பாவம் சேர்ந்துக்குது, மனம் அறிவு, அந்த அறிவோட சேர்ந்து இந்த அகங்காரமும் சேர்ந்து இங்க வந்து ஸ்திரமா இங்க வந்து ஒரு ஐடென்டிட்டி வந்து நம்ம ஃபார்ம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வந்து ராமர் வந்து திருப்ப திருப்ப அந்த கேள்வி வந்து அவர் விடுறதா இல்ல, கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காருங்க. இந்த கேள்வியில என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் ரொம்ப அழகா இந்த ராமர் வந்து ஒரு கேள்வி அடுத்ததா கேட்கிறாரு. இந்த கேள்வி வச்சு, சத்தியமாக இருப்பதற்கு முடிவு இல்லை, அதற்கு ஆரம்பமும் இல்லை என்று சொல்றாங்க. அதாவது சத்தியம்னு சொல்றீங்க, அதுக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை. அதே மாதிரி நீங்க வந்து குற்றங்கள் குறைகள் அப்படின்னு இருக்கும் இல்லையா, அதுக்கும் முடிவும் இல்லை அப்படின்னு சொல்றீங்க. ஆனா நீங்க அறியாமை தன்மை மட்டும் எப்படி முடிவு பெறும்? எதுவுமே முடிவு இல்லை, அதே மாதிரி ஆரம்பம் இல்லைன்னு சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது இந்த அறியாமை அப்படிங்கிற விஷயம் மட்டும் எப்படி முடிவுக்கு வரும்? அது மட்டும் எப்படி முடிவுக்கு வரும்? அப்ப ஆரம்பமும் அதுக்கும் இல்லையே, அப்ப நீங்க இதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ராமர் வந்து ஒரு புத்திசாலித்தனமா ஒரு கேள்வி கேட்கிறார். அதுக்கு இப்ப வசிஷ்டர் சொல்றாரு, இதுக்கு ஒரு மந்திரம் இருக்கு. அதுக்கு என்ன மந்திரம் அப்படின்னா, இந்த தோற்றம் வந்து பொய், இப்ப நான் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே இல்யூஷன், உண்மை கிடையாது அப்படின்னு நம்ம அறியணும். அதை புரிஞ்சா மட்டும்தான் நம்மளால முடியும் அப்படின்னு சொல்றாரு. பிரபஞ்சமாகிய தோற்றம் ஒரு மதிமயக்கமே என்ற அறிவு ஏற்பட்டால் அறியும் தன்மை அல்லது உணர்ச்சி என்பது நீங்கும். இப்ப இதுல நம்ம பெரிய ஹைலைட் என்னதுன்னா, அறியும் தன்மை அல்லது உணர்ச்சி என்பது நீங்கும். இதுல திருப்பி ஹைலைட் பண்றது என்ன, உணர்ச்சி தான். இப்போ உணர்ச்சி அப்படிங்கிற விஷயம் தான். உணர்ச்சி மூலமா தான் வெளிப்படுத்துது. அந்த உணர்ச்சியை நம்ம அப்சர்வ் பண்ண அந்த உணர்ச்சியை நம்ம அப்சர்வ் பண்ண அந்த உணர்ச்சியானது நம்மளை வந்து என்ன பண்றோம், இந்த உணர்ச்சிக்கு ரியாக்ட் பண்ண மாட்டோம். when we don't react, நம்ம அந்த உணர்ச்சியானது எதுவா இருந்தாலும் சரி, நம்ம அதை ரியாக்ட் பண்ணல அப்படின்னா அது நம்ம விட்டு போயிடுது, அவ்வளவுதான். அப்ப அதை நம்ம ரியாக்ட் பண்ணக்கூடிய எந்த விதமான, அதாவது சந்தோஷம் துக்கம் இந்த மாதிரி பல விதமான உணர்ச்சிகள் இருக்கு. அந்த உணர்ச்சி தான் எதன் மூலமா அறியப்படுது, அறிவின் மூலமா உணரப்படுது. அப்ப நம்ம என்ன கன்க்ளூஷன் வரணும், இதுவும் பொய் தான், இதுவும் உண்மை கிடையாது, இதுவும் ஒண்ணு கடந்து போயிடும், இதுவும் பெர்மனன்சி கிடையாது, இதுக்கப்புறமும் மாறி போயிருமே, அப்ப நான் ஏன் ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அறிவு, நான் யார் அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்க 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 நமக்குள்ளேயே ஒரு தாட் ப்ராசஸ் என்ன வரும் அப்படின்னா, அப்ப இது எல்லாமே போய் தானே, நான் ஏன் ரியாக்ட் பண்ணணும், இந்த நிமிஷம் இருக்கு அடுத்த நொடிக்கு இல்லை, இப்போ இன்னும் 10 மேபி டைம் டியூரேஷன் மாறலாம், 10 நிமிஷம் இருக்கும் 15 நிமிஷம் இருக்கும், ஆனா அது மாறி தானே போகுது. அப்ப ஏன் நான் ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அறிவுத்திறன் நமக்கு கூடும் போது இது வந்து அப்படியே கரைஞ்சு போயிடும் அப்படின்னு அவர் சொல்றாரு. திருப்பியும் அவர் விடுறதால திருப்பியும் ஒரு கேள்வி கேட்டுட்டே தான் இருக்கிறாரு. இல்ல எனக்கு இது புரியல, நீங்க இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, எனக்கு தெளிவா புரியல அப்படின்னே சொல்லி சொல்லி கேட்டுட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் அவர் வந்து திருப்பியும் ஒரு எக்ஸ்பிளைன் பண்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, மனோநாசம், இந்த மனதை வந்து எப்படி நாசம் பண்றது. இப்ப வந்து இது இருக்கு, இந்த மனமானது ஃபார்ம் ஆயிடுச்சு, அதாவது இந்த பிரம்மனுடைய கீழ்நிலை வந்து மனம் அப்படின்னு ஒண்ணு உருவாயிருச்சு. இது எப்படி நாசம் பண்றது, என்ன பண்றது அப்படின்னா 3 விஷயம் அவர் தெளிவா சொல்றாரு. என்ன பண்றாரு அப்படின்னா, விடாமுயற்சி, அதாவது விடாமுயற்சியா நான் யாரு, எதுக்காக எனக்கு பிறந்திருக்கேன், இங்க இருக்கக்கூடிய என்னோட வேலை என்ன, நான் இது சுத்தி இருக்கிறது என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது திரும்ப 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 நம்ம யோசிச்சுட்டே இருக்கணும். யோசிச்சு என்ன நடக்குது ஞானத்தால, இந்த ஞானத்தால மட்டும்தான் ஃபர்ஸ்ட் ஒண்ணு சொல்றாரு. ரெண்டாவது, ஞானிகள் அப்படின்னா இந்த ஜீவன் முக்தர்களை அடைஞ்சிருப்பாங்க, நிறைய ஞானிகள் இருப்பாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க சொல்றது என்ன அப்படின்னு சொல்லி நம்மளுடைய கேள்விகளை அவங்க மூலமா கேட்டு நம்ம அது மூலமா சரி பண்ணிக்க முடியும். ரெண்டாவது. மூணாவது, நிறைய வந்து சாஸ்திரங்கள் இருக்கு, நிறைய இது வந்து ஒரு சாஸ்திரம். இப்ப இந்த புக்கை படிக்கிறதே ஒரு சாஸ்திரம். இந்த புக்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு, அது மாதிரி நிறைய சாஸ்திரங்கள் இருக்கு. அதையெல்லாம் படிச்சு அது மூலமா இந்த 3 விஷயத்த கண்டினியூஸா நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தா மட்டும்தான் இதுல இருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் இந்த ராமரை வந்து திருப்பி கேட்கிறார், இந்த ஜீவன் முக்தர்னு சொல்றீங்கல்ல, அதே மாதிரி விதேக முக்தன்னு சொல்லுவாரு, அதே மாதிரி ஜீவன் முக்தன், இந்த 2 வார்த்தை சொல்லுவார். அந்த ஜீவன் முக்தன் அப்படிங்கிறதுக்கும் இந்த விதேக முக்தன் அப்படிங்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்கிறார் ராமர். உடனே வித்தியாசத்தை என்னன்னு பார்த்தேன், ஜீவன் முக்தர் அப்படிங்கிறது சம்சார வாழ்க்கையில ஈடுபட்டிருப்பாங்க,
சம்சார வாழ்க்கையில நம்ம நார்மலா வாழக்கூடிய இந்த லைஃப் ரொட்டீன் அதுல ஈடுபட்டிருப்பாங்க. ஆனா தாமரை இலையில இருக்கக்கூடிய நீர் போல ஒட்டும் ஒட்டாத ஒரு வாழ்க்கை. எதையுமே வந்து பிரிச்சு பார்க்காம, அது இப்படின்னு பிரிக்காம, அப்படியே அவங்க ஒண்ணு எது வந்தாலும் ஏத்துப்பாங்க. இதுவா ஓகே. அதுவா ஓகே. எந்த பர்பஸும் இல்ல. எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்ல. அப்படியே இருப்பாங்க. இவங்க வந்து ஜீவன் முக்தர்கள். அப்ப அதையும் கடந்த நிலை ஒண்ணு இருக்கு. அந்த கடந்த நிலை என்னன்னு பார்த்தோம்னா, விதேக முக்தன் அப்படிங்கிறாங்க. அந்த விதேக முக்தனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. வியாசருடைய பையன் வந்து சுகர். வியாசர் வந்து ஒரு தடவை கூப்பிடுறாரு சுகரை. சுகர் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. சுகர்னு கூப்பிட்ட உடனே அவர் மட்டும் அப்பான்னு திரும்பி பார்க்கல. அவர் மட்டும் போயிட்டு இருக்காரு. அவரு அப்பான்னு சொல்றதுக்கு முன்னாடி சுத்தி இருக்கக்கூடிய செடி கொடிகள் எல்லாமே சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். அப்போ எல்லா ஜீவராசிகளும் அவங்களுடைய தன்மையானது இருக்கும். எல்லா ஜீவராசிகளும் கலந்துருக்கு. ஏன்னா பிரம்மம் தானே இந்த உலகத்துடைய வித்தே. அந்த பிரம்ம வித்தோட சேர்ந்து இந்த எல்லாமே அதுதானே. அப்ப அதோட சேர்ந்து இயங்குவாங்க. அப்போ இந்த உயிர்ல மட்டும் அந்த சுகர் இல்ல. அந்த சுகருங்கிற கேரக்டர் அந்த பர்டிகுலர் இதுல மட்டும் இல்ல. பிரம்மத்துல கலந்துட்டாரு. அந்த பிரம்மத்துல கலந்தனால எல்லா விதமான பொருள்களையும், உயிருள்ள பொருட்களா இருக்கட்டும், இல்ல ஜட பொருட்களா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே அவர் வந்து லயிச்சிருக்காரு. அதனால வியாசர் தன் பையனை கூப்பிட்ட உடனே சுகர்னு கூப்பிட்ட உடனே செடி கொடிகள் மரங்கள் எல்லாமே சொல்லுங்கப்பா அப்படின்னு கேட்டுச்சான். இப்ப இந்த நிலை அப்படிங்கிறது என்ன? விதேக முக்தன் அப்படிங்கிறாங்க. அது விகேத முக்தனா இருக்கட்டும், இல்ல ஜீவன் முக்தன், இந்த ரெண்டு நிலையானதும் இவங்கதான் அடைய முடியும், அவங்கதான் அடைய முடியும்னு கிடையாது. எல்லாருக்குமே அதுக்கு வந்து லாக்கியானவங்க தான். எல்லாத்துக்குமே வாய்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அப்படின்னு இதுல தெளிவா சொல்றாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, பிரம்மம் அப்படிங்கிறது நம்ம சொல்றோமே, அது சூன்யமும் இல்ல, பூர்ணமும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நீரானது போயிட்டு இருக்கு. அது நீர்னு சொல்றோம். அதுல இருந்து ஒரு அலை வருது. அதையா அலைன்னு சொல்லி பேர் மாத்துறோம். பேரை மாத்தி அது நீர் தான். அந்த நீர் வந்து என்னவா மாறுது? அலையா கொஞ்சம் காத்தடிக்கும் போதோ அலையா மாறுது. இப்போ இந்த நீர் வந்து அலையா மாறுது. நீரா இருக்கும் போது சூன்யமா இருக்கு. அலையா மாறும்போது பூர்ணமா இருக்கு. இப்ப பூர்ணமும் இந்த சூன்யமும் அதுவும் இல்லை இதுவும் இல்லை. எதவன் நீங்க சொல்லுவீங்க பிரம்மம்? இல்ல இது சூன்யம்னு சொல்லுவோமா? இல்ல. இல்ல இதை வந்து பூர்ணம்னு சொல்லுவோமா? அதுவும் இல்லை. அப்ப என்னது அது? எதுவுமே இல்லை. சூன்யம் அப்படிங்கிறதே நத்திங்னஸ்ன்னு சொல்றோம். அப்ப அதுவுமே கிடையாதுங்கிறாங்க. இப்ப பூர்ணம்னு சொல்லுவீங்களா? அதுவும் கிடையாது. அப்ப இது என்ன நிலை? அது என்ன நிலைன்னு வர்ணிக்க முடியாது. இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்ல போனா, கல் தூண்ல ஒரு சிற்பி வந்து செதுக்கிறாரு. ஒரு சிலை ஒண்ணு உருவாகுது. அப்ப அந்த சூன்யமா இருந்திருக்கு. அந்த சூன்யத்துல இருந்து ஒரு பூர்ணம் உருவாகுது. அப்போ அந்த கல்குள்ளதான் அந்த பூர்ணமானது இருந்திருக்கு. அப்போ அதை வந்து ஏதோ ஒரு ஆற்றுத்திறன் மூலமா அது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு உருவமா உருவாகுது. இப்போ சூன்யம் பூர்ணமா இருக்காது. அது எதுவா இருக்கு? அது எதுவா இருக்குதுன்ட்டே இல்ல. அதாவது சூன்யமும் இல்ல, பூர்ணமும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா இது வந்து பிரம்மம்ங்கிறது சூன்யமும் இல்ல, இது பூர்ணமும் இல்ல. அப்ப இது என்னவா இருக்கு? அது என்னன்னு நமக்கு தெரியல. இது எப்படி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாத சூழ்நிலையில் இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. இப்ப அடுத்தது ராமர் மறுபடியும் விடல. அவர் என்ன கேட்கிறாரு அப்படின்னா, என்ன கேட்கிறாரு? இந்த ஆத்மாவின் சொரூபம் என்ன? அது சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஆத்மாவின் சொரூபம் என்ன? நீங்க சொல்லுங்க, தெளிவா எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதாவது மகா பிரளயம் வந்து உலகத்துல ஏற்பட்டுச்சுன்னா உலகத்துல இருக்கிற எல்லா பொருளுமே வீணாகி எல்லாமே முடிஞ்சு போயிடும். எதுவுமே அற்ற நிலையாயிரும். அதே பிரளயம் மனதுக்குள்ள ஏற்பட்டதுன்னு வைங்க, என்ன ஆகும்னா நம்மளுடைய இந்திரியங்கள் எல்லாமே ஓய்ந்து போய் மனம்ங்கிறத அடங்கி உணர்ச்சிகள் எல்லாமே போய் அந்த நிலை இருக்கும் பாத்தீங்களா? அந்த நிலை பிரம்மத்தோட கலந்துரும். இப்ப அந்த நிலைங்கிறது என்னவா சொல்லலாம்? சித்தின் சூஷ்மம்னு சொல்லலாம், மகா சாந்தம்னு சொல்லலாம், மகா நிர்மலம்னு சொல்லலாம். அப்போ ஒரு பொருளை பார்க்கும் பொழுது அந்த பொருளை பார்ப்பவனும் அந்த பார்க்கப்படும் பொருளுக்கு நடுவுல என்ன இருக்கு? பிரம்மம் அப்படிங்கிறாங்க. இப்போ இங்க உட்கார்ந்துகிட்டே நான் அமெரிக்காவை யோசிக்கலாம். அப்போ இது நம்மளால முடியும். அப்ப நான் யோசிக்கிறேன், அதாவது பார்ப்பவன் எதை யோசிக்கிறான்? யோசிக்கும் பொருள் அந்த இது இங்கேயோ இருக்கு. அதுக்கு நடுவுல என்ன இருக்கு? அதுதான் பிரம்மம். அப்போ அறிவு, அறிகிறவன், அறியப்படும் இம்மூன்றும் தோற்றமும் பிரம்மத்தை தான் தவிர வேறில்லை. அப்ப நான் அதாவது அறிவு, அறியப்படும் பொருள், அறிகிறவன், இது எல்லாமே பிரம்மம் தான். அப்ப எல்லாமே பிரம்மம் தான் அப்படிங்கறத திருப்ப சொல்றாங்க. பிரம்மம் தான், பிரபஞ்சமும் பிரம்மம் தான். நீ இது இப்படி பேசினாலும் இந்த வார்த்தையை சொல்லி என்ன வார்த்தை வேணா வித்தியாசமா சொல்லி கூப்பிட்டாலும் அது வித்து ஒண்ணுதான். அதோடைய வித்துங்கிறது ஒன்னே ஒண்ணுதான், வேற எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க.
இப்போ இன்னொன்னு கண்டினியூ பண்றாங்க. அப்ப இந்த மகா பிரளயம் ஏற்படும் போது இதுல வந்து ஏதாவது ஒரு காலம் ஏற்படும் இல்லையா? ஒரு ஒரு சின்ன பிரளயம் ஏதாவது மனசுக்குள்ள ஏற்படுதுன்னு வச்சுங்க. இந்த மோகம் வந்து அழிகிற போது ஏதாவது ஒரு கால அளவு இருக்கா? அளவு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. அதாவது என்ன அப்படின்னா, ஒரு மலடியோட கனவுல தனக்கு ஒரு புத்திரன் இருக்கிறதா அவ கனவு காண்கிறா. ஆகாயத்துல வந்து நெல்மணிகள் வளர்ந்திருக்கிறதா நம்ம கற்பனை பண்றோம். கனவுல இருந்து எழுந்த உடனே என்ன ஆகுது? அது எல்லாமே போயிடும். அந்த நொடிதான் அப்படிங்கிறாங்க. இப்போ ஒரு மலடிக்கு குழந்தை பிறக்க போறது இல்லை. ஆனா அவ கனவு காண்கிறா. தனக்கு ஒரு குழந்தை இருக்கிறதா கனவு காண்கிறா. எந்திரிச்சுன்னா அந்த உண்மையான நிலைக்கு வந்துடுறா. அதே மாதிரி நான் நினைக்கிறேன் ஆகாயத்துல ஏதோ நெல்மணிகள் எல்லாம் இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குன்னு கனவு காண்கிறேன். இப்படி ரியாலிட்டிக்கு வரேன். அடுத்த நிமிஷம் அது இல்லை. இந்த நொடி தான். அப்போ இந்த நொடி, இந்த நிமிஷம், இந்த மில்லி செகண்ட்ல அது வாய்ப்பு இருக்கு. அது டைம்ங்கிறது கிடையாது அப்படிங்கிறது தான் இதை சொல்றாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, இப்ப இந்த பிரபஞ்சம் வந்து உற்பத்தியும் ஆகல, அழிவும் இல்லை. இது அப்படிங்கறத நம்ம தெளிவா சொல்றாங்க இதுல பேசிக்கா பார்க்க போனா இது எல்லாமே உருவானது பிரம்மம் தான். நீங்க பிரம்மம் தான். ஆப்போசிட்ல இருக்கிறவங்க பிரம்மம் தான். நடுவுல ஏதாவது வேக்கண்டா இருக்கு, அதுவும் பிரம்மம் தான். எல்லாமே பிரம்மம் தான். இந்த பிரம்மம் இல்லாம இந்த பிரபஞ்சம் இல்லை. அப்ப நீங்க வந்து ஒரு விஷயத்த பாக்குறீங்க அப்படின்னா, அந்த பார்க்கக்கூடிய பொருள் வந்து உங்க மனசுக்குள்ள நீங்க என்னவா சித்தரிச்சு வச்சிருக்கீங்களோ அது அப்படி தெரியும். இவங்க நல்லவங்கன்னு யோசிச்சீங்கன்னா அவங்க நல்லவங்களா தெரியுறாங்க. இவங்க கெட்டவங்கன்னு யோசிச்சா கெட்டவங்கன்னு தெரியுறாங்க. இந்த மாதிரியான பீப்புள் இந்த மாதிரி அப்படின்னு நீங்க யோசிச்சு வச்சீங்கன்னா அது மாதிரி தெரியும். அப்போ நமக்குள்ளதான் அந்த உலகம் இருக்கு, வெளியே இல்லை. நம்ம ஏதாவது ஒரு பக்கம் தப்புன்னு நினைக்கிறோம்னா அந்த தப்பானது நமக்குள்ளேயே இருக்குன்னு அர்த்தம். அந்த தப்பு உள்ளேயே இருக்கிறனால ஏதோ ஒரு சதவீதம் வேணா ஏற்படலாம். அவங்களுக்கு ஒரு 100% இருக்கலாம், நமக்கு ஒரு 2% அது இருக்கணும். இல்லாம அதை வந்து உணரக்கூடிய இது நமக்கு வராது. ஒரு குழந்தை வந்து ஒருத்தங்க தப்பு பண்றாங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு தெரியாது. ஏன்னா அது மனதுக்குள்ள எதுவுமே இல்லை. அப்ப அந்த குழந்தை பார்க்கும்போது எதுவுமே தெரியாது, சிரிச்சுட்டு தானே போகும். சிரிச்சுட்டு தான் போகும். ஏன்னா அவங்க கெட்டது பண்றாங்கன்னு அதுக்கு தெரியாது. ஏன்னா மனதுக்குள்ள அது எதுவுமே இல்லையே. இப்போ இன்னொருத்தங்க தப்பு பண்றாங்கன்னு நம்ம யோசிக்கும் போதே அது நமக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம். அப்ப அந்த உலகம் எங்க சஞ்சரிச்சிட்டு இருக்குன்னா நமக்குள்ள இருக்கு. அப்ப இது எல்லாமே நம்ம எங்க இருந்து பாக்குறோம் அப்படின்னா வெளியில, உள்ள இருந்து பாத்துட்டு இருக்கோம். அப்ப நமக்கு ஏதோ ஒண்ணு தப்பு நடக்குது அப்படின்னு நம்ம யோசிக்கணும்னா தப்பு வெளியில, நமக்குள்ள இருக்கு. அப்ப நமக்குள்ள இருக்கு. அப்ப இது ஏன் நான் அப்படி யோசிக்கிறேன் அப்படிங்கறத நம்ம யோசிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள யோசிச்சுட்டு மட்டும் இருக்கக்கூடாது. நம்ம ஒவ்வொரு உணர்ச்சியும் அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும். நம்மளோட உணர்ச்சியை அப்சர்வ் பண்ணணும். ஜஸ்ட் அப்சர்வ். ஒரு பொறாமப்படுறோமா அதை அப்சர்வ் பண்ணணும். இதை பண்ணா அப்சர்வ் பண்ணணும். அப்சர்வ் பண்ணிட்டு ரியாக்ட் பண்ணக்கூடாது. ரியாக்ட் பண்ணாம இருந்தோம்னா அது நம்ம கிட்ட இருந்து அழிஞ்சு போயிடும். அப்போ இந்த கர்மாவானது எதன் வழியாக நம்ம வெளிப்படுது? உணர்ச்சி தான் காரணம். அந்த உணர்ச்சி எதிலிருந்து வருது? அறிவின் மூலமாக வருது. அறிவுங்கிறது என்ன? மனம் தான். அப்ப அந்த உணர்ச்சியை நம்ம தெளிவா நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் கான்சியஸா நம்ம அப்சர்வ் பண்ணும் போது நமக்கு அந்த விஷயத்துல இருந்து விடுதலை கிடைச்சிடும். அப்ப இது நம்ம கையில தான் இருக்கு. நம்மளே தான் நம்ம வாழ்க்கையை முடிக்கணும். அது நம்ம கையில மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிறத இதுல சொல்றாங்க. வணக்கம்.